பிரச்சார வண்டி அதாவது திருத்தணியில் முதல் முறை எல்இடி வழியாக நாங்கள் பிரச்சார வண்டிக்கு பர்மிஷன் வாங்கி இசிஐ கிட்ட நேற்று வந்து காந்தி ரோடு திருத்தணி முழுக்க எங்களுக்கு பர்மிஷன் இருக்குது தாவேக்காக்கு காந்தி ரோடில் அந்த வண்டி வந்து நிற்க வச்சுருந்தோம் பிரச்சாரத்துக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய கோ அரியவர்கள் அவருடைய பிஏ அவருடைய அசிஸ்டண்ட் வந்து நேற்று எங்கள் வண்டியை அடித்து கதவெல்லாம் பின்னாடி உடைச்சு, அது மட்டும் இல்லாமல் எல்இடி வந்து கிராக் விட்டுருக்கு. எதுக்கு அந்த வண்டியில் நான் இருக்கிறதா நினச்சி அந்த வண்டியை அடிச்சிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நாங்கள் வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கழக நிர்வாகிகள்லாம் சேர்ந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். டிரைவரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த முயற்சி வந்து ஏன் எடுக்கிறாங்கன்னா, தாவேக்காவுடைய வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது. திருத்தணியில் தாவேக்கா தான் ஜெயிக்க போதுங்கிற கருத்து கணிப்பு வர ஆரம்பிச்சதுலேருந்து கோ அரியவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை வச்சு எங்கள் எல்இடி வண்டியை, ஏன்னா திருத்தணியில் முதல் முறை வரலாறுலே இல்லாதது எல்இடி வண்டியில் பிரச்சாரம் பண்ணுற விஷயத்தை நம்ம தாவேக்கா தான் முன்னெடுத்திருக்கோம். அதை பார்த்த உடனே கோ அரியுடைய அவர் ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு. அவர் பேர் அம்பி, ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டியை அடித்து டென்ட் பண்ணியிருக்காரு. அதாவது டோரை டென்ட் பண்ணி பின்னாடிலாம் அடித்து கிராக் விட்டுருக்கு எல்இடி. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதில் என்னன்னா, எங்கள் வண்டியை போலீஸ் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. இசிஐ கிட்டே ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். போலீஸ் எங்கள் வண்டியை சீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. கட்டாயமாக நாங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், எலெக்ஷன் லாஸ் படி தான் நாங்கள் செயல்படுறோம். நாங்கள் அப்ரூவல் வாங்கி தான், பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் செயல்படுறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மேட்டரை வந்து காக்னிசன்ஸ் எடுக்கணும். போலீஸ் காக்னிசன்ஸ் எடுத்து கேஸ் ஃபைல் பண்ணணும். இதுக்கு பின்னாடி கோ அரியவர்கள் இருக்காரு அப்படிங்கிறத போட்டோக்கள் வழியாகவும், அங்கே அவர் இருந்தார், பிரச்சாரத்தில் அவர் இருந்தார் அப்படின்னும் போது அவர் முன்னிலையில் நடக்குதுன்னா கட்டாயமாக தாவேக்காவுடைய வளர்ச்சி ஜெயிக்க போறது உறுதிங்கிறது உறுதியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கோ அரியவர்கள் இதை கண்டிச்சோ இதுக்கான மன்னிப்போ எதுவுமே கேட்கல. அப்போ என்ன மாதிரி, அதாவது வேட்பாளராக வந்திருக்க எம்எல்ஏ கேண்டிடேட் தாவேக்காக்கே பாதுகாப்பு இல்லைன்னா தொகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? இது கடுமையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் தான் 4வது தூண், பிரஸ் தான் 4வது, உங்ககிட்ட தான் சொல்ல முடியும், வேற யார்ட்டையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் கட்டாயமாக கோ அரியவர்களுடைய இந்த செயல்பாடை கண்டிச்சு, அதிமுக கோ அரியவருடைய செயல்பாடை கண்டிச்சு, தொகுதி மக்கள்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் இது புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர் செயல்பாடை. அதாவது ஒரு பண்ணையார் மனநிலையில இயங்கிக்கிட்டு இருக்காரு. ஏழைத்தாயின் பையனா, இங்க மண்ணின் மைந்தனா திருத்தணியில் வந்து நான் போட்டிடுறேன் எம்எல்ஏவா. எங்க கழக உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர் தொடர்ந்து கேம்பெயின்ல இருக்கும். தீவிரமான பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. எல்லா நாளும் நாங்கள் பர்மிஷன் வாங்கி கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலைல 6:45 7 மணிலேருந்து கிட்டத்தட்ட 7 மணிலேருந்து சாயங்காலம் பர்மிஷன் கொடுத்த டைம் வரைக்கும் நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எங்கள் எல்இடி வண்டியை அடித்து உடைச்சி எங்கள் கழக நிர்வாகிகளை பயப்படுத்தி அவங்கள வந்து கடினமான சூழ்நிலையில் போடுறது எந்த விதத்திலும் கரெக்ட் கிடையாது. தொகுதி மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சார், நீங்கள் வழக்கு பதிவு, அதான் புகார் கொடுத்துருக்கீங்க, ஆனால் வழக்கு பதிவு சைலன்னு சொல்கிறீங்க. போலீஸ் தரப்பில் என்ன சார் சொல்கிறாங்க? வழக்கு பதிவு பண்ணணும். நான் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன். புகார் கொடுத்துருக்கோம், டிரைவர் புகார் கொடுத்துருக்காரு. இந்த எலெக்ஷன் லாஸை மீறி இருக்காங்க. எலெக்ஷன் டைம் இது. இன்னும் எலெக்ஷனுக்கு 5 நாள் முன்னாடி தாவேக்காவுடைய எல்இடி வண்டி அடிக்கிறாங்கன்னா அதை தெரிஞ்சுக்க வேண்டியது. போலீஸ் தரப்புல என்ன சார் சொல்றாங்க? போலீஸ் ஃபைல் பண்ணணும் கேஸ். அதான் அவங்க, நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். போலீஸ் வந்து ஃபைல் பண்ணணும். போலீஸ் ஏன் ஃபைல் பண்ணனா, ஏன் ஃபைல் பண்ண நீங்க கேளுங்க. கோ அரியவர்கள்கிட்டயே கேளுங்க. அதிமுக கோ அரியவர்கள்கிட்ட கேளுங்க. இந்த கேள்வி அதிமுக கோ அரியவர்கள் கேட்டுங்க. எதுக்காக எங்களோட எல்இடி வண்டி அடிச்சு 2 நாள் பிரச்சாரம் நின்று இருக்கு. நேற்று 8:30 மணி நைட்டு வந்து அடிச்சு உடைச்சிருக்காங்க. அதை ரிப்பேர் பண்ணி நாங்கள் இன்னைக்கு வண்டி ஓட்டி இருக்கணும்ல, எங்கிட்ட பர்மிஷன் இருக்கு. அப்போ அந்த வண்டி ஓட்ட விடாம தடுக்கிறது போலீஸ் தான். கட்டாயமாக இதை வந்து கண்டிக்க வேண்டிய விஷயம். நீங்க தான் 4வது தூண், அரசியல் சட்டத்தில் நீங்க தான் 4வது தூண். இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. இது வந்து திருத்தணியில அதிமுக கோ அரியவர்கள் அராஜக மனப்பான்மையோட செயல்பட்டு இருக்காரு. பண்ணையார் மனப்பான்மையோட செயல்பட்டு இருக்காரு. ஏழைத்தாயின் பையன் தான். இங்க நான் வந்து மண்ணின் மைந்தன். திருத்தணி தொகுதியில தாவேக்கால எம்எல்ஏ வேட்பாளராக கண்டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்று கூட எங்க தொண்டர்களை அடிச்ச உடனே நாங்க சட்டத்தின் வழியில தான் வழி தேடிட்டு இருக்கோம். சட்டத்தின் வழியில தான் வழி தேடிட்டு இருக்கோம். சட்டம் என்ன சொல்லுது? போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லுது. நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அது மேல ஆக்ஷன் எடுக்கணும் போலீஸ். ஏன் ஆக்ஷன் எடுக்கல? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா எங்களோட எல்இடி வெஹிக்கிள் வழியா கேம்பெயின் பண்ண முடியல. நம்மளுடைய அரசியல் சட்டத்துப்படி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுங்கிறது எங்களுடைய அடிப்படை உரிமை. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். அப்போ ஒரு நாள் எங்களுடைய தாவேக்காவுடைய எல்இடி வண்டி கேம்பெயினுக்கு போலனா அப்ப ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை கட்டாயமா வரக்கூடிய நாட்களில் நாங்கள் அந்த வண்டியை பயன்படுத்தணும்.
அப்படின்னும் பொழுது போலீஸ் வந்து கோ ஹரி அவர்களுடைய பிஏ அம்பி அவர்கள் மேல கேஸ் ஃபைல் பண்ணி அவரை கட்டாயமாக எங்க வண்டியை ரிலீஸ் பண்ணி நாங்க எங்க கேம்பெயினை நடத்துறதுக்கான செயல்பாடு எடுக்கணும். இசிஐ கிட்டயும் நாங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம், எலெக்ஷன் கமிஷன் கிட்டயும் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். இந்த மேட்டர் இஸ் அண்டர் கன்சிடரேஷன். ஒருவர் மேல தான் கொடுத்துருக்கீங்களா சார் புகார்? அந்த அதிமுக நிர்வாகிகள் 5 பேர் கிட்ட அடிச்சிருக்காங்க. பேர் தெரியல. அம்பிங்கிற ஒரு கூட்டிட்டு வந்து, அதாவது கோ ஹரி அவர்களுடைய பிஏ, அவருடைய அசிஸ்டன்ட். அவர் புகைப்படம் எடுத்திருக்காரு, க்ளோஸா இருக்காரு, தொடர்ச்சி அவரோட பிரச்சாரத்தை பயணிச்சிட்டு இருக்காரு. அவர் தான் வந்து வண்டி அடிச்சிருக்காரு. நான் கேட்கறது ஒண்ணுதான், தாவேகாவுடைய எம்எல்ஏ கேண்டிடேட் கேம்பெயின் வெஹிக்கிள் அடிக்கிறாங்கன்னா தொகுதி மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? தொகுதி மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அராஜக மனப்பான்மை. அப்ப தொகுதி மக்கள் எப்படி சேஃபா இருப்பாங்க? அப்போ இதுக்கு முன்னாடி அவர் எம்எல்ஏ எம்பியா இருக்கும்போது எந்த அளவுக்கு அராஜகம் பண்ணியிருப்பாரு? மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தான் இங்க ஜெயிக்க போகுது. விசில் சின்னம் தான் அதிகபட்சமான வாக்குகளை வாங்கி ஜெயிக்க போகுது. 1,50,000 வாக்குகள் விசில் சின்னம் கட்டாயமா வாங்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில். இது உறுதி. ஏன்னா கோ ஹரி மாதிரி இருக்கக்கூடிய அராஜக மனப்பான்மை கொண்ட அதிமுக கோ ஹரி மாதிரி இருக்கக்கூடிய அராஜக மனப்பான்மை கொண்ட எம்எல்ஏவை கட்டாயமா மக்கள் நிராகரிப்பாங்க. எங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத பொழுது, ஒரு வேட்பாளருக்கே பாதுகாப்பு இல்லாத பொழுது எப்படி தொகுதி மக்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எப்படி பாதுகாப்பு இருக்குங்கிறத என்னோட கேள்வி. அப்போ கட்டாயமா மக்கள் வந்து தாவேகா பக்கம் தான் நிக்கிறாங்க, விசில் சின்னத்தை தான் ஓட்டு போட போறாங்க. 1,50,000 வாக்குகள் வாங்கி தாவேகா தான் ஜெயிக்க போகுதுங்கிறத நான் உறுதிப்படுத்துறேன். போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த கட்டம் உங்க நடவடிக்கை என்னவா இருக்கும்? வழக்கறிஞரா நான் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வேன். அதுக்கான செயல்பாடு அத்தனையும் செய்வேன். எங்க வண்டியை ரிலீஸ் பண்ணணும். எங்க வண்டியை சீஸ் பண்ணி வச்சிருக்கிறது அவங்க மேல கேஸ் போடாம எங்க வண்டியை சீஸ் பண்ணி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் படி எங்களுக்கு வண்டி ரிலீஸ் பண்ணிருக்கணும். ரைட் டு கேம்பெயின். we have a right to campaign. நாங்க கேம்பெயின் பண்ணணும். அப்ப கேம்பெயின் பண்ண அலோவ் பண்ணாம போலீஸ் சீஸ் பண்ணிருக்கிறத இசிஐ கிட்ட போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணாங்களா? அந்த வண்டி இசிஐ கண்ட்ரோல்ல இருக்கிற வண்டி போலீஸை சீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இது வரைக்கும் வண்டி ரிலீஸ் பண்ணல. வண்டியை கட்டாயமா ரிலீஸ் பண்ணணும். ரைட் டு கேம்பெயின்ங்கிறது எங்களுடைய அடிப்படை உரிமை, தாவேகாவுடைய அடிப்படை உரிமை. இதெல்லாம் மீறியும் நாங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட நாங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கோம். காலை 7 மணில இருந்து எங்க கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் எல்லாம் சேர்ந்து கேம்பெயின் வந்து தீவிரமா பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க பிரஸ் எல்லாம். அப்படி இருக்கும் பொழுது கட்டாயமாக அராஜகம் மனப்பான்மை கொண்ட கோ ஹரி அவர்களுக்கு தக்க பதில் சொல்லுவாங்க நம்மளுடைய திருத்தணி மக்கள். திருத்தணி மக்களுக்காக எதையும் அவர் செய்ய மாட்டாரு. இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாம எனக்கே பாதுகாப்பு இல்லை. ஒரு வேட்பாளர், எம்எல்ஏ வேட்பாளர், தாவேகா சார்ந்து வந்திருக்கேன். எங்க தளபதி விஜய் அவர்கள் என்ன கை காட்டியிருக்காரு. எனக்கே பாதுகாப்பு இல்லாத பொழுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட கேம்பெயினுக்கு 2 போலீஸ் காவலர்கள் அமைச்சிருந்தாங்க. காவலர் துறை தெரிஞ்சிருக்கு, என் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. அதனால 2 போலீஸ் வந்து பின்னாடியே வந்து தொடர்ந்து கேம்பெயின் இருந்தாங்க, பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க. அப்ப போலீஸ்க்கே தெரிஞ்சிருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு திருத்தணியிலன்னு. கட்டாயமா சொல்றேன், திருத்தணி சொல்லும், திருத்தணி சொல்லும், திருத்தணி சொல்லும். உங்கள் தேவை, உங்கள் தேவை. கட்டாயமா விசில் சின்னத்துல நாங்க தான் ஜெயிக்க போறோம். காரணம் கோ ஹரி அவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய அதிமுக கோ ஹரி மாதிரி இருக்கக்கூடிய அராஜக மனப்பான்மை கொண்டு, பண்ணையார் மனப்பான்மை கொண்டு ஒரு ஏழை தாயின் மகனுடைய வண்டியை, கேம்பெயின் வண்டியை, எங்களுடைய தாவேகாவோட கேம்பெயின் வண்டியை அடிச்சிருக்கிறது கண்டிக்கக்கூடியது.